போடப்பட்டுள்ளதா 47 அத்தியாயத்தில் 24 வசனம். அப்போ சிந்திக்கிறது பற்றி வருது. அப்போ சிந்திக்கிறதுங்கிறது தனி சாப்டர் அது. அப்போ அதில் வந்து நமக்கு அரபி புரியல அப்படின்னா இப்போ தமிழில் தானே சிந்திக்க முடியும். அப்போ அது மொழியாக்கங்களையும் சிந்திக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அரபி கிராமர் கற்றுக்கிறது சிறந்தது. இப்போ அது வரைக்கும் வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. இருக்கிறதுல முதல்ல ஒரு பிஸ்மில்லா இதில் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் நம்ம பண்ணிடணும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து சிந்திப்பது பற்றி பார்க்கல. குரானை சிந்திப்பது எப்படின்னா அது தனி கிளாஸு. அதில் முத்தஷாபியாத்துனா என்ன, அஹ்காம் எப்படி எடுக்கணும், அகீதாவை எப்படி எடுக்கணும், எப்படி எந்த வசனங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த விளக்கங்கள் என்ன, அது தனி மேட்ரு, அது தனி உலகம்னே சொல்லலாம். இப்போ இது நம்ம பார்க்க போகிறது சின்ன மேட்ரு, குரானை படிக்கிறது. இதுக்கு படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஈஸியானது குரானில். அப்போ அதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், இதுவும் வந்து அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். குரானை படிக்கிறதும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், 73 அத்தியாயத்தில் 4 வசனத்தில் சொல்கிறான், வரத்திலல் குரானை தர்த்தீலாங்கிறான். குரானை வந்து திருத்தமாக ஓதுங்க, தெளிவாகவும் நிறுத்தி நிதானமாகவும் திருத்தமாகவும் ஓதுங்க அப்படின்னு சொல்லி 73 அத்தியாயத்தில் 4 வசனம் சொல்கிறான். அப்போ குரானை ஓதுவது அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும், அதோடைய உச்சரிப்புகள் சரியாக இருக்கணும். அப்போ அதை நம்ம சரி பண்ணாமல் விட்டோம், அது இன்ஷால்லா இனி என்ன பண்ணணும், வர காலகட்டங்களில் இன்ஷால்லா சரி பண்ணுவோம். இப்போ குரான் ஒரு வாட்டி ஃபுல்லாக ஓதும்போதே சரியாயிரும் ஓரளவுக்கு. அது ஒரு வாட்டி ஃபுல் ரிப்பீட் அந்த அட்ட ஓதும் போதே நம்ம அதை கடந்து வரும்போது அது சரியாயிரும். அந்த நிவாரணம், நோய் நிவாரணம் சொன்னோம்ல, அது அரபியில் தான் இருக்குது, தமிழில் கிடையாது. இந்த நோய் நிவாரணத்துக்காக குரான் பயன்படுத்துறது, அந்த கேடயமாக குரானை பயன்படுத்துறது, அந்த உடம்புல தேய்ச்சிக்கிறது, இதெல்லாமே எதில் இருக்குது, அரபியில் தான் இருக்குது. ஏன்னா அதுதான் அல்லாவுடைய வார்த்தை. தமிழுங்கிறது அது டிரான்ஸ்லேட்டருடைய வார்த்தை. அது அப்துல் ஹமீத் பாக்கவியோட வார்த்தை, அது அல்லாவுடைய வார்த்தை ஆயிடுறது. புரியுதா? அந்த வேர்டு செலெக்ஷன் அவங்க தானே பண்ணுறாங்க, மனிதர்கள் தானே பண்ணுறாங்க. அது சும்மா அது விளங்கி கொள்வதற்காக ஓகே. ஆனால் முழுக்க அது அல்லாவுடைய கவுலுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது அரபியில் எடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம், இது அல்லாவுடைய வார்த்தைன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு ஒரு பேட்டர்ன் நல்லா சொல்கிறானா, ஃபுல் குரான் படிக்கிறதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கா, அதைத்தான் அவர் வந்து சொல்லி கொடுக்குறாரு, இருக்குங்கிறார். ஆனால் பார்த்தா கிடைக்குது, இருக்கிறது தான் குரான் எப்படி ஓதணும் அப்படின்ட்டு. 75வது அத்தியாயத்தில் 16-17 வசனம் அதில் வந்து அல்லாஹ் சொல்கிறான், நபியை அவசரப்பட்டு உமது நாவை அசைக்காது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குரான் கொண்டாந்து கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா சம்பவம் வேற. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரான் வந்து முதல்ல வரும்போது மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதை என்ன பண்ணுறாங்க, வேகமாக படித்து அதை ரிப்பீட் பண்ணுறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், வேகமாக படிக்காதீங்க, நிச்சயமாக அதனை ஒன்று சேர்ப்பதும் அதை ஓதும்படி செய்வதும் நம்மீதே பொறுப்பாகும் சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்கள் மறக்கலாம் மாட்டீங்க, அதை ஒன்றா அசம்பிள் பண்ணுறதும் ஏன் வேலை, அதை மறுபடியும் நீங்கள் ஓத வைக்கிறதும் ஏன் வேலைன்ட்டான். அப்போ இது ரெண்டுமே சொன்னானா. இப்போ இது வந்து முத்தஷாபிஹா தான் இது வசனம், புரியுதா? ஒன்று